வணக்கம். இன்னைக்கு நான் அங்கன்வாடி டீச்சர பத்தி தான் திரும்ப பேசப் போறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூல் போறாங்க, காலையில வருகைய பார்க்குறாங்க, அரிசி பருப்பு எடுத்து குடுக்குறாங்க, சமைக்கிறாங்க, குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்க. அதையும் தாண்டி என்ன பண்றாங்க அப்டின்னா, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வருவாங்க. தடுப்பூசி போடணும். விஹெச்என் வந்தாங்கன்னா, தடுப்பூசிக்கு ஹெல்ப் பண்ணணும். அது முடிஞ்சு வந்தாங்கன்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஆண் எத்தன, பெண் எத்தன, டிரான்ஸ்ஜெண்டர் எத்தன, ஊனமற்றவர் எத்தன, இதெல்லாம் தாண்டி பொதுப்படையான விஷயங்கள் ஏதாவது இருந்தாங்கன்னா, ஜென்ரலா இந்த கணக்கெடு, அந்த கணக்கெடு எல்லா லொட்டு லொஸ்க்கு அனைத்தும் அவங்களே தான் பார்க்குறாங்க. இப்ப ஒரு டீச்சருக்கு சம்பளம்னு பார்த்தீங்கன்னாக்க, லட்சத்த தாண்டும். ஒரு விஹெச்என்க்கு சம்பளம்னு பார்த்தீங்கன்னா, 60, 70,000 போகும். ஆனா, ஒரு அங்கன்வாடி டீச்சருக்கு சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் எவ்வளோன்னு தெரியுமா? அத கேட்டீங்கன்னா, தல சுத்தி போயிருவீங்க. உண்மையிலேயே சொல்றேன். ஆனா, ஒரு ஒரு 3000 டூ 4000 தான் பேசிக் சம்பளமாவே இருக்கும் அவங்களுக்கு. அவங்க கிட்ட இத்தன வேலையும் வாங்கி, பாவம் புண்ணியத்துக்கு வேலை செய்றாங்க அவங்களே. இத விட்டுட்டு அது சொத்த, இது சொத்த, இத திருடி தின்றா, அத திருடி தின்றா 4 முட்டை மீந்தா யாருக்காவது குடுத்துட்டு போவாங்க. இல்லையாவது அவங்களா சாப்பிடுவாங்க. வேச்சு முட்டை என்ன பண்ண முடியும்? சாப்பாடு செஞ்சு வச்சத என்ன பண்ண முடியும்? யாருக்காவது ஒருத்தருக்கு போட்டுட்டு போக தான் செய்யணும். இத தின்றா, அத தின்றா, அத தின்றன்லாம் மக்கள் பழி சொல்லக்கூடாது. செய்யறதே பெரிய விஷயம் அவங்க. இனி யாரும் குறை சொல்லாத அளவுக்கு மக்கள் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமே தவிர, குறை சொல்றத நிறுத்திக்க